குறையே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். யார்? தசரதனுக்கு எந்த குறையுமே இல்லைன்னா அப்போ அவரும் வைகுண்டபதி ஆயிட வேண்டியதானே. அப்படின்னா ஆகுது அப்படின்னு சொன்னா மக்களிடத்துல தர்மம் இல்லை, அதை ஆளக்கூடிய ராஜனிடத்துல தர்மம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வேதத்தினுடைய விஷயங்களேயே சொல்லக்கூடிய பரபிரமமாக பகவானுடைய அவதாரமாகவே ராமரும், வேதத்தினுடைய அவதாரமாகவே ஸ்ரீமத் ராமாயணமும் அமைஞ்சு. தசரத மகாராஜா அயோத்தியை பட்டணத்தை வந்துட்டு ஆண்டு வந்தார். அயோத்தியா என்று சொன்ன உடனேயே யுத்தங்களினால் ஒருவரால் தோற்க முடியாத தேசம் அயோத்தியா. யுத்தத்தினால தோற்க முடியாத இடங்கள் அப்படின்னு சொன்னா ஒன்று அயோத்தியா, கீழே இருக்கக்கூடிய அயோத்தியா, இன்னொன்று வைகுண்டம். வைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரு. அதையும் யாராலையும் ஒரு யுத்தத்தினால தோற்கடிக்க முடியாது. வைகுண்டத்துல வைகுண்டபதியாக ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவின்னு சொல்லக்கூடிய 3 தேவிகளோடு பகவான் அங்க எல்லாருக்கும் வந்துட்டு பரிபாலிக்கின்றார். அது போலவே தசரத மகாராஜா இந்த இடத்துல கைகேயி, கோசலை, சுபத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ராணிகளோடு சேர்ந்து மிகச் சிறப்பாக இந்த அயோத்தி தேசத்தை வந்துட்டு ஆண்டுட்டு வரார். அப்போ இந்த எவ்வாறு ஒரு வைகுண்டபதி எந்த விதமான கஷ்டங்களுக்கும் ஆட்படாமல் எல்லா விதமான சம்பத்துகளோடும் சேர்த்து தன்னுடைய ஜனங்கள் எல்லோரும் முழுமையான திருப்தியோடு ஆட்சியை தருவாரோ அது போன்று அயோத்தியில தற்பொழுது தசரத மகாராஜா எவ்வாறு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அது போன்று அவருடைய ஆட்சியில் இருக்கிறார். காரணம் 2 விஷயம். ஆளக்கூடிய ராஜன் தர்மத்தில் நிலைத்து நிற்கின்றார், தர்மத்தோடு சேர்த்து ஆள்கின்றார். அங்க இருக்கக்கூடிய அயோத்தியா மக்களும் தர்மத்தில் இருந்து வாழ்ந்ததுனால அங்க வந்து எந்த விதமான குறையும் இல்லை. தேசத்துல ராஜனும் மக்களும் தர்மத்தில் நின்று இருக்கின்றார்களோ அந்த தேசம் செழுமையாகவும் நிம்மதியாகவும் எல்லா விதமான சம்பத்துகளோடும் இருக்கும். குணங்கள் தெரியாமல் இருக்க மேகம் மாதம் மும்முழை பொழிவதாக. மாசத்துக்கு 3 தடவை மழை பொழியணுமா. நல்ல ஒரு தர்மத்தில் இருக்கக்கூடிய ராஜன் ஆட்சி செய்யும் பொழுது அது தேவையான போது பொழியணும். நல்லா பயிர் நல்லா வளர்ந்து வரும் பொழுது அது மேல பொழிஞ்சு அதை வந்து சாட்சி விட்டுக்கூடாது. அப்படின்னா ஆகுது அப்படின்னு சொன்னா மக்களிடத்துல தர்மம் இல்லை, அதை ஆளக்கூடிய ராஜனிடத்துல தர்மம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த விதமான குறையும் இல்லாமல் வைகுண்டபதியை போல அயோத்தியில தசரத மகாராஜா ஆட்சி புரிகின்றார். அவருக்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு குறையே இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். யார்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். தசரதனுக்கு எந்த குறையுமே இல்லைன்னா அப்போ அவரும் வைகுண்டபதி ஆயிட வேண்டியதானே. சொல்ற ஒரு 60,000 வருஷம், இப்பெல்லாம் 5 வருஷம் தானே நம்மளுக்கு வந்துட்டு தாங்க முடியும். 60,000 வருஷம் மக்களை வந்துட்டு ஆண்டிருக்கிறார். மக்களுக்கு வந்துட்டு எந்த விதமான சலிப்பும் இல்லை அவருடைய அந்த ஆட்சி காலம் முழுவதும். அப்ப எல்லார்கிட்டையும் சொல்றார், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, மக்களும் தர்மத்தில் இருக்கிறதுனால சந்தோஷம் எல்லோருக்கும். ஆனா நான் வந்துட்டு மகனே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மமலாலபிய மானசிய புத்திராத்திவை நாத்திவை சுகம். மமலாலபிய மானசிய, நான் லாலனை பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மகன் இல்லையே அப்படின்றது.